காசாவை காரணமாக கொண்டு ட்ரம்ப் உருவாக்கியுள்ள அமைதி வாரியம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போட்டியாக மாற வாய்ப்பிருப்பதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் காசாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸுக்கும் இடையே கடந்த 2013ஆம் ஆண்டு போர் ஏற்பட்டது. நான் அமெரிக்க அதிபரானால் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என வாக்குறுதி அளித்து ட்ரம்ப் அமெரிக்க அதிபரானார். அதனைத் தொடர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சம்மதிக்க வைத்த ட்ரம்ப் அரபு நாடுகள் மூலம் ஹமாஸையும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்ள வைத்தார். அதன்படி கடந்த அக்டோபர் மாதம் எகிப்தில் வைத்து சர்வதேச தலைவர்கள் கலந்து கொள்ள ட்ரம்ப் முன்னிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. 20 அம்ச அமைதி திட்டங்களை கொண்ட இந்த ஒப்பந்தத்தின்படி காசாவின் பாதுகாப்பு பல்வேறு நாடுகளின் படைகளால் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. மேலும் காசாவை நிர்வகிப்பதற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலைமையில் அமைதி வாரியம் என்ற புதிய சர்வதேச அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் தலைமையிலான இந்த வாரியத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் டோனி பிளேர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். காசா விவகாரத்துக்காக இந்த அமைப்பு தொடங்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டாலும் இந்த அமைப்பின் விதியில் காசா என்ற பெயரே இடம்பெறவில்லை. இதனால் இந்த அமைப்பு பல்வேறு விவகாரங்களில் தலையிட வாய்ப்பிருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இந்த அமைப்பின் தலைவராக ட்ரம்ப் காலவரையின்றி தொடருவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதும் அமைப்பின் அனைத்து முடிவிலும் ட்ரம்புக்கு வீட்டோ அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வாரியத்தில் இணையுமாறு பல்வேறு நாடுகளுக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்த நிலையில் தற்போது வரை இந்த அமைப்பில் 30 நாடுகள் இடம்பெடுத்துள்ளன. இந்த வாரியத்தில் இணைய 59 நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக ட்ரம்ப் கூறிய நிலையில் இது ஐக்கிய நாடுகள் சபைக்கு போட்டியாக உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் விமர்சனம் எழுந்திருக்கிறது. இந்த அமைப்பினை சாசனம் அமைப்பின் தலைவராக ட்ரம்பிற்கு அசாதாரண அதிகாரங்களை வழங்குகிறது என்றும் இதில் முடிவுகளை வீட்டோ செய்யும் அதிகாரம், செயல் திட்டத்தை நிர்ணயித்தல், உறுப்பினர்களை நியமித்தல் மற்றும் நீக்குதல், முழு வாரியத்தையும் கலைத்தல் மற்றும் தனது வாரிசை பரிந்துரைத்தல் ஆகிய அதிகாரங்கள் அடங்கும் என்று நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை விமர்சித்திருக்கிறது.